Hi and hello wonderful mother. Let me start with one story. ஒரு 9 வயசு பையன் அவனோட பொம்மை கார் ஒரு பெரிய கார் உடஞ்சிருச்சுன்னு ஓடி வரான் அம்மாவை பார்த்து. அம்மா நான் இந்த கார் உடச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. தென் அம்மா வந்து அதை பார்க்குறாங்க. அது ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். பட் அம்மா சொல்கிறாங்க, ஓ நோ, எனக்கு இது என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, என்ன பண்ணலாம், வா யோசிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அச்சோ அம்மா உங்களால் அப்போ ஃபிக்ஸ் பண்ண முடியாதா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைடா யோசிப்போம், நீ ட்ரை பண்ண, நானும் யோசிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அம்மா சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே ஓகேம்மா நான் போய் க்ளூ எடுத்துகிட்டு வரேன், ட்ரை பண்ணி பார்க்குறேன், ஒட்டு தான் பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு அந்த பையன் திங்க் பண்ணுறான். அதே இன்னொன்று என்ன பண்ணுறான்னா டேப் வச்சு ஒட்டலாமா அப்படி சொல்லிட்டு திங்க் பண்ணுறான். ஹீ யூசஸ் தேட் அண்ட் ஃபெயில்ஸ் சம்டைம்ஸ். அதுக்கடுத்து ஃபைனலாக அந்த காரை அவனே ஃபிக்ஸ் பண்ணிடுறான். இப்போ அம்மா சொல்கிறாங்க, ஹே சூப்பர், சூப்பராக சால்வ் பண்ணிட்ட, அழகாக ஒட்டிட்டே காரை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு விஷயத்தை கவனிக்கணும். இப்படி நீங்கள் சொன்னால் தான் அந்த குழந்தைங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் டெவலப் ஆகும். எல்லா விஷயத்தையுமே நீங்களே செஞ்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு அவங்களா திங்க் பண்ணி செய்யவே மாட்டாங்க. மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறோம், குழந்தைங்களோட ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறோம். நோ, லெட் தெம் டு சால்வ் தேர் ஓன் ப்ராப்ளம்ஸ். ஸோ இதை மாதிரி நிறைய பேரண்டிங் டிப்ஸ் உங்களுக்கு வேணும்னா லெட் யூ கம் டு மை வெபினார் பை செக்கிங் த லிங்க்.